சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். USCIRF எனப்படக்கூடிய அமெரிக்காவின் சர்வதேச மத சுதந்திர ஆணையம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தின் நிலையை கண்காணித்து அமெரிக்க அரசிற்கு கொள்கை ரீதியான பரிந்துரைகளை வழங்கக்கூடிய சுதந்திர அமைப்பு தான் இது. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகளோட மத சுதந்திர நிலை குறித்த விரிவான அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில இந்தியாவை குறிப்பிட்ட கவலைக்குரிய நாடு எனவும் இந்தியாவின் வெளிநாட்டு உளவு அமைப்பான ரா மற்றும் பாஜகவோட தாய் அமைப்பாக கருதப்படக்கூடிய RSS அமைப்பை முற்றிலுமாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு கூறியிருக்கு. இதன் முக்கிய காரணங்களாக சொல்லப்படுவது என்ன என்பது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். ஆயிரத்து 1998 அமெரிக்க நாடாளுமன்றம் மூலமாக USCIRF உருவாக்கப்பட்டுச்சு. அதன்படி இந்த வருடத்திற்கான ரிப்போர்ட்டை சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை குறிப்பிட்ட கவலைக்குரிய நாடு என பட்டியலிடப்பட்டிருக்கக்கூடிய USCIRF எனப்படக்கூடிய அமைப்பு ஆயுத விற்பனை மற்றும் வர்த்தக கொள்கைகளை மத சுதந்திரத்துடன் இணைக்க அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளது. தன்னுடைய வருடாந்திர அறிக்கையில இந்தியாவில் மத சுதந்திர நிலை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என கூறிய இந்த அமைப்பு இந்தியாவில் மத சிறுபான்மையினர் வழிபாட்டு தலங்கள் இலக்கு வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கு. அந்த வகையில இந்தியாவில் கடந்த 2025ஆம் ஆண்டில் மத சிறுபான்மை சமூகங்களையும் அவர்களோட வழிபாட்டு தலங்களையும் குறிவைத்து அரசு புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்தி அமல்படுத்தியதன் விளைவாக இந்தியாவில் மத சுதந்திர சூழல் தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. மத சுதந்திரம் தொடர்பான கடுமையான மீறல்களுக்கான இந்தியாவோட வெளிநாட்டு உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய ரா மற்றும் பாஜகவோட தாய் அமைப்பாக கருதப்படக்கூடிய RSS அமைப்பு போன்ற தனிநபர்கள் மற்றும் இந்த அமைப்புகள் மீது இலக்கு வைக்கப்பட்ட பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் அப்படின்னும், மேலும் இந்தியாவை குறிப்பிட்ட கவலைக்குரிய நாடு அப்படின்னும் பட்டியலிடப்பட்டிருக்கு. இந்த அமைப்பு ஆயுத விற்பனை மற்றும் வர்த்தக கொள்கைகளை மத சுதந்திரத்தோட இணைக்க அமெரிக்காவையும் ஒருபுறம் வலியுறுத்தி இருக்கு. இந்த நிலையில RSS அமைப்பிற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கு. மேலும் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கட்டாய மதமாற்ற தடை சட்டங்கள் மற்றும் வக்பு வாரிய சட்ட திருத்தங்கள் ஆகியவற்றையும் அந்த அறிக்கை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கு. இந்த விவகாரத்தை முன்னிறுத்தி இந்தியாவுடனான ஆயுத விற்பனை மற்றும் வர்த்தக உறவுகளை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஆணையம் கூறியிருக்காங்க. குறிப்பாக அமெரிக்க குடிமக்கள் மற்றும் சிறுபான்மையினர் மீதான அச்சுறுத்தல்களை காரணம் காட்டி இந்தியாவுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்த வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இன்னும் மேல் RSS அமைப்பு மத சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக விளங்குவதாக கூறி அதன் மீது இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட தடைகளை விதிக்குமாறு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல என்ன பதிவிட்டிருக்காங்க அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை எதிர்க்கும் மற்றும் மனுஸ்மிருதியின்படி நாட்டை நடத்த துடைக்கும் ஓர் அமைப்பாக RSS இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கும் சகோதரத்துவத்திற்கும் விஷம் போன்றது. மேலும் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட பிறகு சர்தார் வல்லபாய் பட்டேல் RSS அமைப்பிற்கு தடை விதித்தார். தற்பொழுது அமெரிக்க ஆணையமும் இந்த அமைப்பு மத சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் என எச்சரித்துள்ளது. எனவே RSSக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்க ஆணையத்தின் மதிப்பீடுகள் ஒருதலைப்பட்சமானவை மற்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை. இந்தியாவின் பன்முகத்தன்மை கொண்ட சமூக அமைப்பை கொச்சைப்படுத்தக்கூடிய நோக்கத்துல பழிவாங்கும் எண்ணத்தில் இது போன்ற அறிக்கைகள் வெளியிடப்படுகிறது அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. மேலும் USCIRF அமைப்பு இந்தியா குறித்து இதுபோல ரிப்போர்ட்டை சமர்ப்பிப்பது முதல் முறை கிடையாது. கடந்த சில ஆண்டுகளாகவே இந்தியாவுல மத சுதந்திரம் மோசமடைந்து வருவதாக இந்த அமைப்பு தொடர்ந்து கூறி வர்றாங்க. இந்த வருடத்திற்கான ரிப்போர்ட்டிற்கு இந்தியா இதுவரை எந்த ஒரு பதிலையும் அளிக்கவில்லை. இருப்பினும் கடந்த ஆண்டு ரிப்போர்ட்டை இந்தியா நிராகரித்திருந்தது. அது பக்க சார்பானவை, அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என குறிப்பிட்டது. ஜனநாயகத்தின் மற்றும் சகிப்புத்தன்மையின் கலங்கரை விளக்கமாக இந்தியா இருக்கிறது என்றும் இந்தியாவின் நிலையை அச்சுறுத்தும் இத்தகைய முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரிப்போர்ட் குறித்து நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை கமெண்டில் மறக்காமல் பதிவிடுங்கள். இதே போன்ற நாட்டு நடப்பு செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். ரமலான் பெருநாள்
Super Sarvana Stores.